அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக அடியார்களுக்கு ஒரு அற்புதமான வேண்டுகோள். இதை விண்ணப்பம் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நமது வாத்தியார் சொன்னதை பலவற்றை நீங்கள் எல்லாம் நன்றாக சேர்ந்து செய்து வருகின்றீர்கள். காரணம், உங்களுக்கு அந்த குரு உங்களிடம் உங்கள் உள்ளே புகுந்து வேலை செய்கின்றார். அவர் காரியத்தை சாதித்து கொடுக்கிறார் என்பதில் ஐயம் கிடையாது. அதுபோல நாம் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்கிறது, வளர்கிறது, வாழ்வில் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் செல்லுகிறது. பிறகு என்ன செய்கின்றோம்? அவரவர்கள் குடும்ப வழக்கத்திற்கு வயதிற்கு ஏற்ப திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம். ஆக வாழ்க்கையானது அடுத்த ஒரு நல்ல நகர்வுக்கு நிலைக்கு செய்வதற்கு திருமணம் முக்கியம். இப்படி திருமணங்கள் எப்படி ஏற்பட்டது, எவ்வாறு ஏற்பட்டது என்று கேட்டால், ஆதி காலம் தொட்டே அவதார புருஷர்களான ராமர் கல்யாணம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், இப்படி அவதார புருஷருடைய கல்யாணங்கள் நடந்த பிறகு இந்த மனித குல கல்யாணமானது, திருமணமானது நடைபெற ஆரம்பித்தது. இப்பொழுது மனித குலம் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறை கல்யாணங்கள் அங்கங்கே ஒரு சில நடக்கின்றது. சில ஆலயங்களிலே மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்துவிட்டது. பாகவத உத்தமர்கள் பல இடங்களிலே ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம் ஏதோ வருடத்திற்கு யாராவது ஏற்பாடு செய்து கொடுத்தால் செய்து கொடுக்கின்றார்கள். ஆனால் இனிமேல் தயவு செய்து அப்படி விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நமது வயிற்று பிழைப்புக்கு, வசதிக்கு, வாழ்க்கைக்கெல்லாம் நல்ல உறுதுணையாக நல்ல பக்தி, ஸ்ரத்தை, ஞானம், சிந்தனை, அறிவு அத்தனைவற்றையும் தருகின்ற இந்த சரஸ்வதி திருக்கல்யாணம் செய்கின்றமா? இருக்கட்டும். நமது தலையெழுத்தை நமது பிறப்பை, சிருஷ்டியை ஏற்படுத்தி நமது தலையெழுத்தை நிர்ணயித்து கொடுத்த அந்த பிரம்மாவிற்கு அவரது மனைவியான தர்மபத்னியான சரஸ்வதிக்கும் சேர்த்து திருக்கல்யாணம் ஒரு முறை நிகழ்த்தி பாருங்கள். இது வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்து தான் தீர வேண்டும். காரணம், எதிர்காலம் அப்படி இருக்கின்றது. நீ என்ன படித்தாதான் என்ன சார், எங்கே சுற்றி ரங்கனை செய்வின்னு? அதுபோல் நமது படிப்பெல்லாம் படிப்பாகாது, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது, கலையெல்லாம் நாம் முடித்து விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இப்படி கலையில், அறிவியல், படிப்பில், உத்தியோகத்தில் பிழைப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த சரஸ்வதியே. இதற்கு உதவிகரமாக இருந்த ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, இவர்களையெல்லாம் நாம் மனதில் நினைத்து திருக்கல்யாணம் செய்வோம். நமக்கு வந்த தகவலின்படி ஆன்மீக விண்ணப்பம் தான் கொடுக்குறோம். அதாவது பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணம், ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் நடத்த முயலுங்கள். இதை எப்பொழுதெல்லாம் நடத்த வேண்டும் என்று கவனமாக கேள்கள். வந்துவிட்டது நாளைக்கு. முருகர் தோன்றிய நட்சத்திரம் வைகாசி விசாகம், அவதாரம் முருகர் பிறந்த தினமானது வைகாசி விசாகம்தான் திருக்கல்யாணம். இப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஸ்ரீ வள்ளி திருக்கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம் எங்கோ அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது போல ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாண உற்சவம், ஸ்ரீ ராதா கிருஷ்ண திருக்கல்யாணம் கொண்டாடப்பட வேண்டும். வைகாசி விசாகம் எனில் ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கல்யாணமே அனைவரும் தெரிந்தது, அறிந்தது. அது தவிர ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணமும் ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணமும் நடைபெற்றது வைகாசி மாதத்தில்தான். இதை நன்றாக அழுத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நமது அகசிய விஜயத்திலே வாத்தியார் பல முறை கொடுத்ததை உங்களது ஞாபகத்திற்கு கொண்டு வருவோம். கண்டிப்பாக செய்யுங்கள். இதை காலம் கடத்தக்கூடாது. இதை பிரம்மா என்றால் பிரம்ம முகூர்த்தம் என்று பொருள். பிரம்மாவே பூஜை செய்கின்ற காலமானது பிரம்ம முகூர்த்தம். அந்த காலத்திலே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் திருக்கல்யாணங்கள் நடந்தது. மனிதர்களுக்கும் நல்ல கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பிரம்ம முகூர்த்த திருக்கல்யாணமே உகந்ததாக இருந்தது. இப்படி எல்லோருடைய தலையெழுத்தையும், அனைவரின் தலையெழுத்தையும் ஸ்ரீ பிரம்மாவிற்கும் கல்வியை அருளும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி, அந்த தேவிக்கும் இந்த வைகாசி மாதம், இன்று மதியம் முதல் நாளை மதியம் வரை இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திர நாளிலே, அதுவும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்
திருமண விழாவை நடத்துங்கள். எளிமையாகவான நடத்தி விடுங்கள், விடாதீர்கள். எதிர்காலம் அப்படி இருக்கின்றது. இப்படி அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணம் முறையாக நடத்திட இப்பொழுதே நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இரண்டாவதாக வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி அருளும் ஸ்தலங்கள், வீணை இல்லாத ஞான சரஸ்வதி அருளும் ஸ்தலங்கள் ஆகியவை ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாண உற்சவம் நடத்துவதற்கு மிக சிறந்த இடமாக இருக்கும். இது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ ராதா திருக்கல்யாணம், ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி மாத பௌர்ணமி திதி கூடும் விசாக நட்சத்திர நாளிலே அப்பொழுதுதான் ராதா கிருஷ்ண திருக்கல்யாணமும் நடந்தது. ஒரே காலத்தில் 2 திருமணங்கள், தெய்வ திருமணங்கள் நடந்தது. இப்படி ராதையின் கிருஷ்ண பக்திக்கு ஈடு இணை எல்லை இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை. ராதையின் கிருஷ்ண பக்தியை இந்த உலக மக்கள் அனைவரும் உணர்ந்து கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் சித்தர்கள் இந்த மும்மூர்த்திகளை வேண்டி நல்ல வரம் பெற்றார்கள். அதன்படியே ஆங்காங்கே இன்றும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்து வருகிறது. அவரவர் ஊர்களிலே ஆலயங்களிலே பலரும் ஒன்றாக சேர்ந்து சத்சங்கபூர்வமாக கூட்டு பிரார்த்தனை பல வைகாசி மாத விசாக நட்சத்திர நாளிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணத்தை ஸ்ரீ வைகாசி மாதம் பௌர்ணமி திதி கூடும் விசாக நட்சத்திர நாளிலே ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கல்யாணத்தையும் பக்தியுடன் தான தர்மத்துடன் நடத்திட கண்டிப்பாக இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள். இருக்கிறது ஒரு நாள் தானே சார் நம்ம வீட்டில் கல்யாணம்னா எப்படியான்னு கடன் வாங்கி அங்கே எங்கே அதை இதை பிடுங்கி போட்டு ஆச்சு போச்சுன்னு பண்ணுறோம்ல. இறை கல்யாணத்தை நீங்கள் டக்குன்னு ஏற்பாடு பண்ணுங்கள், அது நல்ல நடக்கும், கவலைப்படாதீர்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் எத்தனையோ கல்யாணங்களுக்கு போகிறோம், எவன் வீட்டு கல்யாணத்துக்கோ போகிறோம், சாப்பிட்றோம், வந்துடும். ஆனால் இறை கல்யாணத்திற்கு சித்தர்கள், மகான்கள், தேவாதி தேவர்கள் 30 கோடி தேவர்கள் ஓடி வருவார்களே. இப்படி நடக்கும் திருமணத்தில் அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் நல் அருள் பெற முயல வேண்டும். மூன்றாவதாக ஆன்மீக விண்ணப்பம் என்று சொல்கின்றோம். வைகாசி மாதத்திலே ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணம், ஸ்ரீ ராதாகிருஷ்ண திருக்கல்யாணம் நடத்திட கண்டிப்பாக இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீ வீணகேந்திய தட்சிணாமூர்த்தி அருளும் ஸ்தலங்கள் சில உங்களுக்கு தருகின்றோம். திருச்சி அருகே துடையூர், திருப்பராய்த்துறை லால்குடி சப்தரிஷீஸ்வரர் கோயிலில் இருக்காரு. தஞ்சாவூர் அருகே திருப்பந்துருத்தி, திருவாரூர் அருகே அச்சுதமங்கலம், புதுக்கோட்டை அருகே திருவரங்குளம் மற்றும் முடக்கூர் வீணையில்லா சரஸ்வதி அருளும் ஸ்தலங்கள் இங்கே தருகிறோம். சென்னை கோயம்பேடு, திருச்சி அருகே துடையூர் உத்தமர் கோவில், தஞ்சாவூர் அருகே உடையார் கோவில், திருக்கண்டியூர் அதாவது திருவையாறு திருக்கண்டியூர், திருமங்கலம், திருமணஞ்சேரி அருகில் இது இருக்கிறது. வேதாரண்யம் அங்கே இருக்கிறது. வடகுடி நாகப்பட்டினம் அருகே ஒளிமதி வஜ்ரபுரீஸ்வரர் கோயிலில், திருவெண்காடு. மேலும் ஆலயங்களை குரு அருளுடன் தேடி நீங்கள் கண்டுபிடித்து வழிபடுங்கள். திருக்கநந்திய முறைப்படி நடப்பு பராப வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி அன்று விசாக நட்சத்திரம் 30/5/2026 சனிக்கிழமை நள்ளிரவு பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாண நேரம். அரிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் உடனே நல்ல பலன்கள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற ஒரே ஜீவனுள்ள சக்தி உள்ள அகஸ்திய விஜயம் மாத ஆன்மீக இதழையும் நீங்கள் வைத்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். உங்களுடைய தான தர்ம பலன்களை உங்களது சர்க்குருவிற்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். இப்படி மூன்றாவதாக வைகாசி 16 சனிக்கிழமை 30/5/2026 ஆழ்வார் திருநகரிலே பிறந்து திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திரு அந்தாதி இப்படி ஆகிய பல நூல்களை அருளி பெருமாள் பணிகளை அதி அற்புதமாக செய்த ஸ்ரீ நம்மாழ்வார் பிறந்த நாள், ஜெயந்தி நாள் வைகாசி விசாகம். பெருமாள் கோவிலுக்கு சென்று திருவாய்மொழி, திருவிருத்தம் படித்து வழிபட்டு பச்சரிசி மாவு கோலம் இட்டு இயன்ற தான தர்மங்கள் செய்யுங்கள்.
உங்களுடைய பூஜை பலன்களை உங்களது சர்க்குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். இப்படி திருநெடுங்கால கர்ம வினை தீர நெடுங்காலமான பல கர்ம வினைகள் எத்தனையோ பேருக்கு தொத்திட்டு இருக்கும். கர்மா இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கவலைப்பட வேண்டாம். இதுக்காக நெடுங்காலமாக எத்தனையோ கஷ்டங்கள், இதெல்லாம் கர்ம வினைகளால் வந்தது. சுகமும் அதான் நல்ல கர்மா தீய கர்மா போன வாரம் படித்தோம். இப்படி பல தீய கர்மாக்கள் தீர்வதற்கு உதவும் மார்த்தாண்ட கரிநாள் வழிபாடு. மார்த்தாண்ட கரிநாள் சனிக்கிழமை கூடுகின்ற கரிநாள். கும்பகோணம் சோழபுரத்திலே சங்கு சக்கரத்துடன் அருளும் ஸ்ரீ சிவபூரணி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலே மிக அபூர்வமாக திரையம்பகேஸ்வர லிங்கமூர்த்தி, அதாவது முக்கண் மாலீஸ்வரர் பூஜிக்கும் கோலத்திலே ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி, அந்த ஈஸ்வரனை பூஜிக்கும் அற்புதமான வடிவம் திருக்காலத்திலே சனீஸ்வரமூர்த்தி இங்கே அருள்பாலிக்கின்றார். கரிநாட்கள் மற்றும் சனிக்கிழமை கூடும் கரிநாட்களிலே இங்கே உள்ள சனீஸ்வரமூர்த்திக்கு வெண்ணையும் எள்ளும் கலந்து நல்ல காப்பிட்டு தவறாமல் தர்ப்பண பூஜைகளை முறையாக செய்து நிறைய எள்ளுருண்டை, எள்ளோரை, எள்ளு சாதம், கருப்பு கருநீல வண்ண ஆடைகளை தானம் செய்வது, கருப்பன், கருப்பையா, நீலா, நீலமேகம் போன்ற கருப்பு நீலம் சம்பந்தப்பட்ட பெயரை உடையவர்களுக்கு அல்லது அவர்கள் மூலமாக தானம் அளிப்பதால் நல்ல நாள் பார்க்காமல் ஏதோ அவசரமாக ஏதாவது செய்து பல காரியங்கள் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள் தீரவும், கோர்ட்டு வழக்குகள், சொத்து தாவாக்கள், பதவி உயர்வு கிட்டாது, இது போன்றவற்றிற்கும் நாள்கிழமை, ராகு காலம், யமகண்டம் இவற்றையெல்லாம் அதெல்லாம் என் மேல் நம்பிக்கை இல்லை சார், அப்படி பார்த்து சொத்தை எல்லாம் இழந்து அரசனாக இருந்தவன் ஆண்டியாக போய்விட்டான், நல்ல நாள் பார்த்து ஆண்டியாக இருந்தவன் அரசனாக ஆகிவிட்டான், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். இவற்றையெல்லாம் நமது அகசிய விஜயத்திலே போட்டுள்ளோம். திருநள்ளாறு போல கரிநாட்கள், சனிக்கிழமைகள், அமாவாசை நாட்களில் தவறாது வழிபட வேண்டிய ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தியும் இந்த சோழபுரம் முக்கன் மாலீஸ்வரர், அவரை பூஜிக்கின்ற சனீஸ்வரர். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை உரிய முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இதை இப்படியே எல்லாம் பகிர்ந்து ஷேர் பண்ணி அனுப்புங்க. அதுவே பெரிய பலன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.